இந்தியால பாத்தீங்கன்னா டிஜிட்டல் கரன்சி ஆல்ரெடி அறிமுகப்படுத்திட்டாங்க. ஆனா அது இம்ப்ளிமெண்டேஷன் ஃபேஸ்க்கு வரல. அதுக்கு பேக்ரவுண்ட் ப்ராசஸ் எல்லாம் இன்னைக்கு நடந்துருக்கு. பேக் அண்ட் ப்ராசஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அது மேபி அடுத்த ஃபினான்ஷியல் இயர்ல அது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ உலகத்துல நம்மளை சுற்றி ஒரு மாற்றம் நடந்துட்டே தான் இருக்கு. அதை கவனிக்கிறவங்க வாழ்க்கையில ஜெயிச்சுட்டே இருப்பாங்க. அது கவனிக்காத இருக்கவங்க ஃபாலோவர்ஸா தான் இருப்பாங்க. 100% மக்கள்ல 16% மக்கள் தான் எந்த டெக்னாலஜி மார்க்கெட்ல புதுசா வந்தாலும் அந்த டெக்னாலஜி ஃபர்ஸ்ட் போய் ட்ரை பண்ற மக்கள். மீதி மக்கள்லாம் என்னன்னா வெயிட் அண்ட் வாட்ச் தான். அவர் வாங்கி யூஸ் பண்ணிட்டோம், அவர் என்ன கமெண்ட்ஸ் ரிவ்யூ சொல்றாரோ அதுக்கப்புறம் நாம அதை பண்ணலாம் அப்படிங்கிற மென்டாலிட்டியில தான் பெரும்பாலான இருக்கும். ஸோ நீங்க முதல்ல இந்த 16% ரூல்ல இருக்க போறீங்களா இல்ல 84% ரூல்ல இருக்கீங்களா அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை ஜட்ஜ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு டெக்னாலஜி தான் மார்க்கெட் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுது. உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இன்னைக்கு டெக்னாலஜி. ஸோ கிரிப்டோ இஸ் கோயிங் டு பி த நெக்ஸ்ட் ஃபியூச்சர் ஆர் த நெக்ஸ்ட்